ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃபேண்டசி கே ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டும் நிறைய லவ்வோட சூப்பராகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் இப்போ அந்த எக்ஸோசிஸ்ட் பன்சுக்கை கத்தி வச்சு கொலை பண்ண வர அவன் எப்படியோ தடுத்து சண்டை போடுறான். ஆனால் அவன் பன்சுக்கை கீழே தள்ளி விட்டு இப்போ கொலை பண்ண வரான். அப்போ கரெக்டாக இவனை போய் பன்சுக்கை ஹக் பண்ணிடுறா. அப்போ அந்த எக்ஸோசிஸ்ட் சொல்கிறான், நீ இதுலேருந்து விலகிக்கோ, நான் அந்த காப்ளினை கொலை பண்ணுன்ட்டு. அதுக்கு இவனா என்ன சொல்கிறான்னா, நீ நினைக்கிற மாதிரி இவன் கெட்டவன் ஒன்றும் இல்லை, ரொம்பவே நல்லவன், இப்போ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணா, இவனை கொலை பண்ண நான் விட மாட்டேங்கிறா. அதுக்கு அந்த எக்ஸோசிஸ்ட்டும், என்னால் மனுஷங்களை கொலை பண்ண முடியாது, ஒழுங்கா நீ இங்கிருந்து போயிரு, நான் அவனை கொலை பண்ணி ஆகணும்னு அவன் சொல்ல. அப்போதான் யூனாக்கு அது தெரியுது, ஆக்சுவலாக இந்த எக்ஸோசிஸ்டோட வேலையே காப்ளின்ஸ் கிட்ட இருந்து மனுஷங்களை காப்பாத்துறது தானே. அதனால மனுஷங்களே அவங்க தாக்க முடியாதுல்ல, அதனால தான் யூனாவை அவனால் கொலை பண்ண முடியாது. இதை யூனா தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா. ஓ அப்படியா, சரி வந்து என்னை கொலை பண்ணிக்கோ, என்ன தாக்கினதுக்கு அப்புறம் நீ பன்சுக்கு கொலை பண்ணலான்ட்டு அவனை நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இதை அந்த எக்ஸோசிஸ்ட் கோவமாக பார்த்துட்டு இருக்க. பன்சுக்கு பார்த்தா அவன் ஃபுல் லவ்வோட யூனாவை பார்த்துட்டு இருக்கான். யூனா இப்படி இவனை காப்பாத்துறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இப்போ அந்த எக்ஸோசிஸ்ட் எப்படி இருந்தாலும் யூனா இருக்கும்போது அவனை கொலை பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்க இருந்து போயிடுறான். இப்போ யூனா எந்திரிக்க பார்க்குறான். ஆனால் பன்சுக்கு அவளை மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு, நம்மளாம் என்ன நினைப்போம், பன்சுக்கு ஃபுல் லவ்வோட பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை ப்ரொப்போஸே பண்ணிடுவான்னு பார்த்தா அவன் என்னை காப்பாத்துன்னு கேட்குறான். என்னன்னா இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல யூனாவால் பன்சுக்கை காப்பாற்ற முடியும்னு, அதனால நீ என்னை எப்பயும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் யூனாவை பார்த்துட்டு இருக்க. யூனா கேட்குறா, அதை எப்படி நான் காப்பாற்ற முடியும்னு. அதுக்கு பன்சுக்கும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாங்கிறான். ஃபர்ஸ்ட் யூனா அதுக்கு ஒத்துக்கல, ஆனால் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறா. ஏன்னா அவன் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறா. இந்த வீட்டுக்கு வாடகை வந்து பன்சுக்கு தான் தரணும், இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யணும், அதுவும் இல்லாமல் யூனா என்ன சொன்னாலும் அதுக்கு ஒபே பண்ணி நடந்துக்கணும்ன்ட்டு இந்த எல்லா ரூல்ஸுக்கும் பன்சுக்கு ஓகே சொல்லிடுறான். அவனுக்கு இருக்க ஒரே ரூல் வந்து இவனை வந்து யூனை காப்பாற்றணும், அது மட்டும்தான். ஸோ இவங்க நெக்ஸ்ட் வந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் பன்சுக்கு வந்து 4 பேரை கிஸ் பண்ணியிருக்கான். அதுலேருந்து இவனுக்கு கிடைச்ச எமோஷன்ஸ் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் மோசமான எமோஷன்ஸ் தான், சோகமாக இருக்க மாதிரி தான். இனி 6 பேரை கிஸ் பண்ணும் போதும் யூனா வந்து பன்சுக்கு கூட வருவா. ஒருவேளை இந்த எக்ஸோசிஸ்ட் வந்தாலும் அவங்ககிட்ட இருந்து பன்சுக்கை காப்பாற்றிடலாம்ல. இப்போ பன்சுக்கு வந்து அவனோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். நிறைய வேலை செய்கிறான் அந்த வீட்டில். இவளும் இஷ்டத்துக்கு அவனை வேலை வாங்கிட்டு இருக்கா. இப்போ 5வது பொண்ணு யாருன்ட்டு குயின் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை போய் பன்சுக்கு கிஸ் பண்ண போகிறான். அப்பயும் இவனை அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ அது மூலமாக அவனுக்கு கிடைச்ச எமோஷன் எதுனா ஜாய். அதனால எதை பார்த்தாலும் அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த எக்ஸாசிஸ்ட் வர யூனா அதை பார்த்துட்டு உடனே பன்சுக்கு முன்னாடி நின்னுறா. ஏன்னா அப்புறம் யூனாவை தாண்டி தானே பன்சுக்கு அவன் தாக்க முடியும். அதனால இப்பயும் அவன் ஒன்றும் பண்ண முடியாமல் அங்கேருந்து அந்த எக்ஸாசிஸ்ட் போயிடுறான். அடுத்த சீனில் யூனா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ வேகமாக நடந்து போகிற, ஃபாலோ பண்ணுறவங்களும் வேகமாக வராங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. யூனா தான் தேவையில்லாமல் பயந்துருக்கா. இருந்தாலும் அவள் பன்சுக்கு கூப்பிடணும் போல நினச்சிட்டு அவள் ஃபோன் எடுக்கிறா. பார்த்தா பன்சுக்கே யூனா முன்னாடி வந்து நிற்கிறான். இவளுக்கு அவனை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போ யூனாக்கு இருந்த பயமும் போயிடுச்சு. அதோட பன்சுக்கு இப்போ சிரிக்கிறானே, ஏன்னா அவன் கடைசியாக கற்றுக்கிட்ட எமோஷன் வந்து ஜாய் தானே. அதனால் அவன் நல்லா ஸ்மைல் பண்ண, இது நல்லா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பன்சுக் 6வது பொண்ணை கிஸ் பண்ண போகிறான். ஆனால் அதை பார்க்கும்போது யூனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த 6வது பொண்ணு மூலமாக பன்சுக்கு கிடைக்கிற எமோஷன் வந்து டிசைட், அதாவது ஏதாவது ஒன்று வேணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி எமோஷன்ஸ். அதனால் இப்போ பன்சுக் யூனா கிட்ட கேட்குறான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமன்ட்டு. அதுக்கு யூனா பதில் சொல்லாமல் அவனே பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கும் அந்த எக்ஸோசிஸ்ட் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே யூனா மறுபடியும் பன்சுக்கு ஹக் பண்ணிடுறா. அந்த எக்ஸோசிஸ்ட் மூஞ்ச பார்க்கணுமே, அவன் பயங்கர கடுப்பில் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் யூனா பன்சுக்கும் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே போனால் இது வேணும் அது வேணான்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட சண்டை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க பொருள் எல்லாம். அப்போ யூனா அங்கே இருக்க மற்றவங்களை பார்க்குறா. நிறைய பேர் கப்பிள்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ இவங்க 2 பேரே கப்பிள்ஸாட்ட அவளுக்கு தோணுது. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூனாவோட மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறா. பன்சு கூட இருக்கிறது நல்லா இருக்கு, அவன் ஸ்மைல் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அவன் என்ன நல்லா பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருக்க. பன்சுக்கு யூனாவை பார்த்து சொல்கிறான், முதல்லலாம் நீ ரொம்ப சோகமாக இருப்ப, ஆனால் இப்போல்லாம் நீ சிரிச்சுட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு. அப்போ தான் யூனா அவன் மனசில் இருக்கிறத சொல்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் முதற்கொண்டு அவளோட எக்ஸ் எல்லாருமே அவளுக்கு சோகத்தை தானே தந்திருப்பாங்க. அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவளுக்கு மனுஷங்களே அவ்வளோக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பன்சுக்கு சொல்கிறான்,
நான் மனுஷனானா உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒருத்தனா இருக்கணும், நீ என்னை வெறுக்காத மாதிரி நான் நடந்துக்கணும், அப்பதானே உனக்கும் என்ன பிடிக்கும் எனக்கும் உன்னை பிடிக்கும், அதெல்லாம் தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்கன்ட்டு பன்சுக் சிரிச்சுட்டே சொல்ல இவளும் ஆமா அது நல்லா இருக்கும்னு சொல்றா. இவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ் டெவலப் ஆகுறது யூனாக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்ப பன்சுக் 7வது பொண்ணு கிஸ் பண்ணும்போது யூனா ரொம்பவே சேட் ஆயிட்டா. அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா நம்ம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூனாவும் பன்சுக்கும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அப்பயே அந்த எக்ஸர்சிஸ்ட் வந்துடுறான். உடனே யூனா ஹக் பண்ணிக்கிறா. அவனும் உங்களை ஒரு நாள் கண்டிப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிட்டான். அப்ப யூனா வந்து திரும்பி நின்ன மாதிரி தான் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால கேக்குறா அந்த எக்ஸர்சிஸ்ட் கிளம்பிட்டானான்ட்டு. இல்ல அவன் இன்னும் கிளம்பல, அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யூனாவை மேலும் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கு காரணம் இப்ப பன்சுக்கு கிடைச்சிருக்க எமோஷன் வந்து இன்ஃபேச்சுவேஷன். அப்ப பன்சுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூனா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பா, அதுக்கு ஆன்சர் பண்றா. நான் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு சொல்ல யூனா கேக்குறா ஓ ஃப்ரெண்ட் ஆகுறதான்ட்டு. ஏன்னா அவளுக்குள்ள லவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் போல. அதுக்கப்புறம் சோல்ஹி கூட யூனா ஒரு காஃபி ஷாப்ல இருக்கும்போது அவ யோசிச்சு பாக்குறா. பன்சுக் அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரியுது. சரியா தூங்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் பன்சுக் பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்கிறது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கு. அதோட பன்சுக் மேல அவ ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறா. இவனும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்ல. சோ அதனால யூனா என்ன பண்றானா பன்சுக்கு கூப்பிட்டு பேசுறா. இங்க இந்த வீட்டுல இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே இன்கன்வீனியன்ஸா இருக்குன்னு அவ சொல்ல நம்ம கொஞ்சம் மீட்டர்ஸ் கேப் தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி நான் ரூல்ஸ் போட்டுக்கிட்டேன்னு கேட்க அப்ப பன்சு கேட்குறான் இந்த டீலிங்ல எனக்கும் பங்கு இருக்குதானே, நானும் என்னோட ஒரு விஷயத்த சொல்லலாமான்னு சொல்ல சரி சொல்ல அவன் என்ன சொல்லிட போறாங்கிற மாதிரி தான் யூனா சொல்லுங்கிறா. ஆனா பன்சுக்கு என்ன பண்றானா அவன் மனசுல இருக்க மொத்தத்தையும் கொட்டி தீத்தர்றான். இந்த வீடு முழுக்க முடியா இருக்கு, அதை நான் எத்தனை டைம் தான் கூட்டுறது, அதுவும் இல்லாம இந்த வீட்டு வேலையெல்லாம் சபா என்னால முடியல, அத்தனை வீட்டு வேலை இருக்கு, இதெல்லாம் பண்றனாலே நான் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க யூனா கேக்குறா நீ ட்ரிங்க் பண்ணுவியான்ட்டு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பன்சுக் ட்ரிங்க் பண்றதை யூனா பாக்குறான். அப்ப பன்சுக் சொல்றான் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு, நான் நிறைய எமோஷன்ஸ் இப்ப கத்துக்கிறனால என்னோட எமோஷன் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதுலயும் உன்னை பார்த்தாதான் எனக்கு கன்ஃபியூஸாவே இருக்குன்னு சொல்ல யூனா கேக்குறா என்ன பார்த்தாவான்ட்டு. அப்பதான் பன்சுக்கோட தாட்ல இருந்து காட்டுறாங்க. யூனா ஒவ்வொரு டைம் பன்சுக்கு ரசிச்சிருப்பாள்ல, அப்பெல்லாம் பன்சுக்கு யூனாவை பார்த்திருப்பா. யூனா செய்யற செயல் அவ பேசுறது எல்லாமே வந்து பன்சுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவனும் அவளோட ஆக்சன்ஸ் எல்லாம் ரசிச்சிருப்பான் ரொம்பவே. அப்ப பன்சுக் யூனா கிட்ட வந்து நான் என்னைக்குமே உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மயங்கிட்டான். இப்ப இதெல்லாம் யூனா யோசிச்சு பார்த்துட்டு சோல்ஹி கிட்ட கேட்கறா. அதாவது அவ ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கிறதா சொல்லி அவ கேட்கறா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ஆனா அவனுக்கு பிடிச்சதுக்கு காரணம் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான் அதனாலயா இல்ல உண்மையான ட்ரூ லவான்ட்டு அவளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல சோல்ஹி கேட்கறா ஓ உனக்கு அப்படி யாரையாச்சும் பிடிச்சிருக்கான்ட்டு. ஆனா இவனை வந்து ஒத்துக்க மாட்டா, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு தான்ட்டு. சோல்ஹிக்கு இவ போய் தான் சொல்றான்னு தெரியுது, இருந்தாலும் அவ ஐடியா கொடுக்குறா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ வந்து உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அவனுக்கு மெசேஜ் பண்ணு, அவன் ரிப்ளை வர வரைக்கும் நீ போனையே பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆனேனா நீ கண்டிப்பா அவங்க மேல ட்ரூ லவ் தான் வச்சிருக்க. இல்ல அவங்க ரிப்ளை பண்ணாலும் அவங்க பண்ணாம இருந்தாலும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா அது ட்ரூ லவ்லாம் இல்லைன்னு சொல்ல அதை யூனா அப்பயே ட்ரை பண்ணி பாக்குறா. பன்சுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுறா. ஆனா அப்ப வந்து யூனாக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகல. அப்பாடா இது பேர் லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஜாலியா அங்கிருந்து எந்திரிச்சு வர அப்பா ஆப்போசிட்ல பன்சுக்கு ஒரு சின்ன பையன் கூட பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. அவன் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கானா, அதை பார்க்கும்போது இவளுக்கு இனி லவ் அதிகமாகுது, கண்டிப்பா நம்ம பன்சுக்கு லவ் பண்றங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது போல. இன்னொரு பக்கம் சோல்ஹியை காட்டினா அவ ஜீசன் கிட்ட சொல்றா யூனாக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போது போல, அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, நீ பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா இப்பயே யூனா கிட்ட உன் லவ் பத்தி பேசிடு, நீ சீக்கிரமாவே டாக்ஸி பிடிக்கிறது உனக்கு நல்லதுதான் சொல்ல அதை பத்தி ஜீசன் யோசிக்கிறதோட இந்த பார்ட் முடியுது. இனி நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து 2 பேரோட ஜெலசி காம்படிஷன்ல செம ஃபன்னா இருக்கும். ஸோ இந்த ட்ராமாவோட அடுத்த ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.